என் இயற்கை அன்னையை வணங்கி இயற்கையான வாழ்க்கையை கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிஞ்சி இருக்கும் இயற்கையை பொக்கிஷமாக காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த நான் இங்கு வந்துள்ளேன். என் பேர் சஹானா ஜெயபிரகாஷ். நம் பொதுமறையான திருக்குறள் ஒன்று போதும் இயற்கையை எவ்வளவு பத்திரமாக காக்க வேண்டும் என்பதற்கு. நீரின்றி அமையாதுலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு. இதன் பொருள், உலகில் நீர் இல்லை என்றால் ஒழுக்கமே கெட்டுவிடும். ஆகையால் நீரை நாம் பத்திரமாக உபயோகப்படுத்தணும். இயற்கை என்றால் என்ன? நீர், காற்று, மரம், மலைகள் ஆகியவற்றை குறிக்கும். இதில் எதையாவது நாம் விட்டு வைத்தோமா? இல்லவே இல்லை. நம் செயலால் அனைத்தையும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோபத்தை வெளிப்படுத்தும் கவிதை ஒன்று. இனி ஒரு உலகு செய்ய மனிதனே உன்னால் முடியுமோ? இறைவன் தந்த இவ்வுலகம் இன்னும் நம்மால் வாடுமோ? மரத்தெல்லாம் வெட்டியாச்சு, மாடி வீடு கட்டியாச்சு, நீர் தடங்கள் பல உண்டு, ஆனால் நீர் மட்டும் இல்லையே. மலரை போல வாசம், மகிழ வைக்கும் சுவாசம், காற்றெல்லாம் ஆனது விஷம். இன்னும் என்ன செய்ய போகுது நம் தேசம்? உன்னை சுமக்கும் பூமியை உன்னால் சுமக்க முடியாதா? ஒவ்வொரு மனிதனும் முயன்று விட்டால் நம் பூமியை காக்க முடியாதா? ஒவ்வொரு மனிதனும் முயன்று விட்டால் நம் பூமியை காக்க முடியாதா? இந்த கேள்வி நம் மனதில் ஈஸியாக துளிக்கிறது அல்லவா? எப்படி பூமியை காக்க வேண்டும்? என்ன செய்வது? நம்மால் முடியாவது ஒன்றும் இல்லை. நீர்நிலையில் குப்பை கொட்ட வேண்டாமே, கொஞ்சம் மரம் செடிகளை நட்டு வைப்போமே. மலையை உடைத்து சாலை போட வேண்டாமே, புகையில்லா வாகனத்தை உபயோகப்படுத்துவோமே. கொஞ்சம் ஓசோனையும் விட்டு வைப்போமே. காற்றை அழித்து வீடுகள் கட்ட வேண்டாமே, மிருகங்களின் வீட்டை விட்டு வைப்போமே. வான்மழையில் நம் பிள்ளைகள் இயற்கையால் நனையட்டுமே. நோயில்லா வாழ்க்கையை நம் வாழலாமே. இறுதியாக, இரு புனலும் வாய்ந்த மலையும் வரும் புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. இரு புனல் என்றால் கீழ் நீர், மேல் நீர், கீழ் நீர் கிணற்று நீர், மேல் நீர் மழை. வாய்ந்த மலைகள் ஒரு நாட்டை சூழ்ந்திருக்கும் மலைகள். இவை நாட்டை காக்கும். வரும் நீர் ஆற்று நீர். வல்லரங்கள் ஒரு நாட்டுக்கு உறுப்பு. இதில் எந்த உறுப்பாவது பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு உலகில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கே. ஆகையால் இயற்கையை காப்போம், வளமாய் வாழ்வோம். நன்றி.